ஹலோ பியூட்டிஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்வீட் ஹார்ட் சர்வீஸோட எபிசோட் 2 அண்ட் 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேடான நியூஸ். அது என்ன நியூஸ் அப்படின்னா, ட்ராமா வித் ராய் சேனல் வந்து டெலீட் ஆகிடுச்சு. திரும்பவும் அந்த சேனல் வருமா வராதா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் வந்து அந்த சேனலை ஒரு 2.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சேனலை தான் போய் பார்ப்பேன், வீடியோஸ் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சேனல் இல்லை அப்படிங்கிறதையே ஏற்றுக்க முடியல. அவங்க அதுக்கு பதிலாக மூவி வித் ராய் சேனலில் வந்து இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட காக்டெயில் டைட்டில் வந்து கால்வா மில்க். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் யூகா வந்து மின்னு இவனை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிக்கிட்டே வருவான். அதுக்கப்புறம் மெதுவாக டீகா கிட்ட வந்து டீகா டீகான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் டீகா வந்து திரும்ப மாட்டேங்கிறான். இவன் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கான். இவன் வந்து கால் அட்டன் பண்ணல அப்படிங்கிறதுனால. அதனால யோகா வந்து டக்குன்னு டீகாவை திரும்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வந்து என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சாரி கேட்குறான். டீகா வந்து யோகா கிட்ட, உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு, நீ வந்து காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் உனக்கு அதிகமாக ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா நீ வேணா ஜேமினை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதே நேரம் மின்ஹூ வந்து யோகா அப்புறம் டீகாவோட கையில் இருக்கிற 2 பேர் ரிங்கையும் பார்க்குறான். 2 பேரும் ஒரே மாதிரி ரிங் போட்டிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேரும் கப்புள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபோன் பார்த்து டீகாவுக்கு ஒரு கால் வருது. அதனால யோகா கிட்ட நீ கொஞ்சம் கஸ்டமரை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பேசுறதுக்காக போயிடுறான். அதுக்கப்புறம் மின்ஹூ வந்து யோகாவை கூப்பிடுறான். இவனுக்கு எப்படி திரும்புறதுனே தெரியல. கையை வந்து மறைச்சிக்கிட்டே வந்து திரும்புகிறான். அதுக்கப்புறம் மின்ஹூ வந்து எனக்கு இன்னொரு ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறான். யோகாவும் சரி அப்படின்ட்டு ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ணிட்டு மின்ஹூ கிட்ட கொடுக்குறான். இப்படி கொடுக்கும்போது டக்குன்னு ட்ரிங்க்ஸ் வந்து அவனோட லேப்டாப் மேலே கொட்டிடுது. யோகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருதுன்னு முழிச்சிட்டு இருக்கான். இதனால மின்ஹூ வந்து என்னோட லேப்டாப் வந்து 6 மில்லியன் ஓன் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோட பேக்கோடு சேர்த்து மொத்தமாக 10 மில்லியன் நீ கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட யோகாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. யோகா கிட்ட அவ்வளோ காசு இல்லை அப்படிங்கிறதுனால டக்குன்னு கீழே உட்காந்துட்டு மின்ஹூ கிட்ட சாரி கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் மின்ஹூ வந்து எனக்கு கண்டிப்பாக நீ இதுக்கு பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதனால் யோகா வந்து நான் இப்போ பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலை, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக இதை பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் மின்ஹூ வந்து யோகாவோட ஃபேஸை நல்லா ஊத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் இவனை 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தது மின்ஹூக்கு ஞாபகம் வருது. அதனால யூகா கிட்ட போய் உன்னை நான் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் அப்படி தானே அப்படின்னு கேட்குறான். இதனால யூகாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயத்தில் அவன் கையில் இருந்த துணியை எடுத்து அவனோட ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறான். இதனால மின்ஹூ வந்து அந்த துணியை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஒழுங்கா நீ யார் அப்படிங்கிறத சொல்லு, நீ வந்து ஸ்கேமர் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு வந்து எனக்கு காசு கொடுத்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடிக்க சொன்னான், அதனால தான் நடிக்கிறதுக்காக நான் அங்கே வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறான். இதனால மின்ஹூ வந்து யூகாவோட ஃபேஸில் கையை வச்சுட்டு, அப்படின்னா நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாகவும் இருப்பியா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட யூகாக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. டீகாக்கு வந்து பர்த்டே அப்படிங்கிறதுனால யூகா வந்து அவனுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை வந்து டீகா வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் யூகா வந்து டீகா கிட்ட, என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படிங்கிறதுனால உனக்கு எந்த கிஃப்ட்டுமே என்னால் வாங்க முடியல, அதனால அடுத்த மாதம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு டீகா வந்து அதனால என்ன இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காட்டுறாங்க. யூகா வந்து ரொம்ப சோகமாக அங்கே இருக்கிற டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பான். இதை பார்த்து ஜேமின் வந்து, இங்கே வர கஸ்டமரை விட நீ தான் வந்து அதிகமாக குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து யூகாவோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் வந்து நீங்கள் ஜாபுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதனால யூகா வந்து இன்னமுமே சோகமாக்கிடுறான். ஜேமின் வந்து யூகா கிட்ட, இதுக்கெல்லாம் நீ வந்து கஷ்டப்படாத, கண்டிப்பாக இன்னொரு வேலை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யூகா வந்து, எப்படியாவது நான் வந்து ஒர்க் வந்து தேடி ஆகணும், எனக்கு வந்து நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யுகாவோட ஃபோனுக்கு பார்ட் டைம் ஜாபுக்காக மெசேஜ் வருது. இதை பார்த்து யுகா வந்து, இந்த மாதிரி எனக்கு வேலை வந்திருக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஜேமின் வந்து டீகா கிட்ட போய், யுகா வந்து போனதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்குக்கு ஆள் தேவைப்படும்ல, நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். இதனால டீகாவும் சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜேமின் வந்து, இப்போ நான் என்ன வேலை செய்கிறது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு டீகா வந்து அந்த டேபிளை தொட அப்படின்னு சொல்கிறான். அதனால ஜேமினும் சரி அப்படின்ட்டு அந்த டேபிளை துடைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் யூகாவை காட்டுறாங்க. யூகா வந்து அவனோட பார்ட் டைம் வேலையெல்லாம் முடிச்சிட்ட பிறகு மின்ஹூ கொடுத்த கார்டு எடுத்து பார்க்குறான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கட் பண்ண சீனை வந்து இங்கே கண்டினியூ பண்ணுறாங்க. மின்ஹூ வந்து யூகா கிட்ட, நீ எனக்கு ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக நடித்தா மட்டும் போதும், இதில் வந்து நீ எனக்கு வாரத்தில் 2 நாள் என்னை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், இதுக்கு உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யூகா வந்து, எதனால் நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூ வந்து, நீ தான் வந்து அதுக்கு கரெக்டான ஆளாக இருப்ப அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டு எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் யூகா வந்து
மின்ஹுக்கு கால் பண்ணி நான் வந்து பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால மின்ஹு வந்து அவனை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூப்பிட்டுருப்பான். இதனால யூகாவும் சரி அப்படின்ட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பான். இப்போ யூகா வந்து மின்ஹு கிட்ட என்னை எதுக்காக இந்த இடத்துக்கே திருப்பி கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹு வந்து பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்கிறான். அதனால யூகாவும் சரி அப்படின்ட்டு அங்கே உட்காடுறான். அதுக்கப்புறம் மின்ஹு வந்து உனக்கு இப்போ பாய் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு யூகா கிட்ட கேட்டுட்டு யூகாவை வந்து கிட்ட கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அவனோட காதில் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். இதை கேட்ட யூகாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் மின்ஹு வந்து எவ்வளோ பேமெண்ட் வேணுமோ அதை வந்து நான் உனக்கு கரெக்டாக செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மின்ஹுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. அவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதனால மின்ஹு வந்து நீ இப்போ ஓகே சொல்லலை அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து வேற வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு மின்ஹு வந்து நானே உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன். ஏன்னா நான் தான் அதுக்கு சரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால மின்ஹுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் யூகாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மின்ஹு வந்து யூகாவை ஒரு ட்ரெஸ் எடுக்கிற கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் யூகாவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அவன் வந்து எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மின்ஹு வந்து யூகா கிட்ட நீ என்னை வந்து ரொம்ப நேரமாக சாருனே கூப்பிட்டுட்டு இருக்க. இப்படியே வந்து எல்லார் முன்னாடியும் கூப்பிட முடியாது. அதனால வேற ஏதாவது நேம் வச்சு என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யூகா வந்து யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த மாதிரி பேராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு மின்ஹு வந்து பீப்புள்ஸ் வந்து நார்மலாக எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதனால யுகா வந்து யோசிச்சு பார்த்துட்டு நான் வேணும்னா ஹனின்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்குறான். ஆனால் இது மின்ஹுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பேப்னு கூப்பிடவான்னு கேட்குறான். அதுவும் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வேணும்னா மைனுன்னு கூப்பிடவா அப்படின்னு கேட்குறான். அதுவும் மின்ஹுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால யுகா வந்து வேற ஒரு நேம் சொல்கிறதுக்காக வரான். இதை பார்த்த மின்ஹு வந்து சரி போதும் விடு, நீ வந்து என்னை பேப்னே கூப்பிடு. மித்தவங்க முன்னாடி வந்து என்னை பேப்னு கூப்பிடு. தனியாக இருக்கும்போது என்னை வந்து மின்ஹுன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை யுகானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யுகா வந்து சரி ஓகே பேப் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட மின்ஹு வந்து நம்ம இப்போ தனியாக தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ என்னை மின்ஹுனே கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இதனால யுகாவும் சரி ஓகே மின்ஹு அப்படின்னு சொல்கிறான். இங்கேருந்து எபிசோட் 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட காக்டெயில் டைட்டில் வந்து காஸ்மோபாலிட்டன். மின்ஹு வந்து வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸையுமே யுகா கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்து யுகா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இதை பார்த்த மின்ஹு வந்து நீ எனக்கு இதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னு தேவையில்லை, இதுவுமே வந்து நம்மளோட அக்ரிமெண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு யுகா வந்து சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மின்ஹு வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு மத்தியானம் 2 மணிக்கு நீ ஃப்ரீயாக இருப்பியா அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யுகா வந்து என்னோட ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மின்ஹு வந்து சரி ஓகே அப்படின்னா நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக ரெடி ஆகிட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இதனால யூகா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ யூகா வந்து மின்ஹுவை ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி இந்த கடைக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறான். மின்ஹுவும் சரி அப்படின்னு உள்ளே வந்து பார்க்குறான். உள்ளே எல்லாமே குட்டி குட்டி பொம்மையாக இருக்கும். இதை பார்த்தா யூகா வந்து இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யூகா வந்து கப்புள்ஸ்னால் வந்து நிறைய திங்ஸ் ஒரே மாதிரி வச்சுப்பாங்க. அதனால ஆளுக்கு ஒன்று ஒன்று இதிலேருந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நானே பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பொம்மை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டீகா வந்து பாரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஜேமின் வரான். இதை பார்த்த டீகா வந்து நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஜேமின் வந்து யூகா இங்கே இல்லைல்ல, அதனால தான் உங்களுக்கு நான் இங்கே ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். டீகா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேமினை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அவனுக்கு வந்து ஒரு ஆப்ரானை கொடுத்து அதை போட்டுட்டு வர சொல்கிறான். ஜேமினும் சரி அப்படின்னு அந்த ஆப்ரானை போட்டுட்டு வந்து நிற்கிறான். இதை பார்த்த டீகா வந்து இந்த ஆப்ரான் உனக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரானை அட்ஜஸ்ட் பண்ணி விடுறான். இதனால ஜேமின் வந்து வெக்கப்பட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த டீகா வந்து நீ ஓகேவா அப்படின்னு கேட்குறான். இதனால ஜேமினுக்கு ஒன்றும் புரியாமல் ஏன் என்னாச்சு, நான் இப்போ ஓகேவா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டீகா கிட்ட கேட்குறான். இதுக்கு டீகா வந்து உன்னோட ஃபேஸ் திடீர்னு ரெட்டாக மாறிடுச்சு, உனக்கு வந்து கோல்டு அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜேமின் வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் டீகா வந்து எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு வரான். இதை பார்த்து ஜேமின் வந்து டக்குன்னு தள்ளி போயிடுறான். அப்புறம் நான் இப்போ ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால டீகாவும் சரி ஓகே அப்படின்ட்டு நான் உனக்கு ஒர்க் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் டீகா வந்து எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். ஜேமின் வந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான். இப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு டீகாவை வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் டீகா வந்து எப்படியெல்லாம் கஸ்டமர் கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஜேமினுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் பார் ஓப்பன் ஆகிட்ட பிறகு ஜேமின் வந்து அங்கே இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு டீகாவை திரும்பி பார்க்குறான். டீகா வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருப்பான். அதனால ஜேமின் வந்து டீகாவையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே டீகா வந்து ஜேமின் பார்க்குறான் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்றான். ஆனால் ஜேமின் வந்து இது எதுவும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிறான். ஆனால் டீகாவுக்கு வந்து நல்லா புரியுது இவன் இவ்வளோ நேரம் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யூகா உள்ளே வரான். யூகா வந்து ஜேமினை பார்த்ததும், "இன்னைக்கு உன்னோட வேலைலாம் எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஜேமின் வந்து, "என்னோட வேலையெல்லாம் நல்லா தான் போச்சு. நீ இன்னைக்கு எந்த வேலைக்காக போன?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து, "ஒரு மென் கூட ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்காக நான் போனேன்" அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட ஜேமினுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. "என்னது மென்னா?" அப்படின்னு கேட்குறான். யூகா வந்து ஜேமின் கிட்ட, "கொஞ்சம் அமைதியா இரு. இதை வந்து டீகா கிட்ட சொல்லாத" அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஜேமின் வந்து, "அவன் கொஞ்சம் வித்தியாசமானவனா இருப்பான் போல" அப்படின்னு கேட்குறான். யூகா வந்து, "எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் சரியா தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக என்னை அவன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால நீ எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் எப்படி க்யூட்டாக ஆக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு கொஞ்சம் கற்றுக் அப்படின்னு கேட்குறான். இதனால ஜேமின் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு யூகாவை பார்த்து கண்ணை வந்து பிளிங்க் பண்ணி காட்டுறான். அதுக்கப்புறம் பூனைக்குட்டி மாதிரிலாம் நடிச்சு காட்டுறான். இது எதுவுமே யூகாவுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால ஜேமின் வந்து கோச்சிக்கிறான். அதனால யூகா வந்து ஜேமின் கிட்ட சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே டீகாவும் தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மின்ஹுவோட ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே கப்புள்ஸாக வந்திருப்பாங்க. அந்த கப்புள்ஸில் எல்லாருமே ஒரு கேர்ள் ஒரு பாய் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் மின்ஹூ மட்டும்தான் யூகாவை கூட்டிகிட்டு வருவான். மின்ஹூவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மின்ஹூவை பார்த்துட்டு, "நீ எப்போவுமே இங்கே வந்து வரமாட்டியே, இன்றைக்கும் அந்த மாதிரி வரமாட்டேன்னு தான் நினச்சோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம், "இது என்ன உன்னோட ஃப்ரெண்டா?" அப்படின்னு யூகாவை பார்த்து கேட்குறாங்க. இதுக்கு மின்ஹூ வந்து, "இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யூகா கிட்ட எல்லாருக்கும் ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதனால யூகாவும் அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஹாய் சொல்லிட்டு, "என்னோட பேர் வந்து யூகா" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சீட்டில் வந்து உட்கார்றாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மின்ஹூவையும் யூகாவையும் இவங்க உண்மையாகவே பாய் ஃப்ரெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தேகமாகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால மின்ஹூ வந்து யூகா வாங்கி தந்த பொம்மையை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். இதனால யூகாவும் சரி அப்படின்ட்டு அவனுக்கு அவன் வாங்கிக்கிட்ட பொம்மையை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். இதை பார்த்து அங்கே இருக்கிற லேடி வந்து, "இது ரொம்பவே அழகாக இருக்கே, எங்கே வாங்குனீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இன்னொரு ஆள் வந்து, "இதெல்லாம் ஏன் வாங்கி வச்சிருக்க?" அப்படின்ற மாதிரி மின்ஹூ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் பக்கத்தில் இருக்கிற லேடி வந்து, "கப்புள்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி மேட்சிங்காக திங்ஸ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே சகஜமான ஒன்று தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற இன்னொரு ஆள் வந்து, "இவங்க எப்படி நார்மலான கப்புள்ஸாக இருக்க முடியும்? இப்போ நம்மளால வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்களால வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், "நாங்கள் கூட வெட்டிங்கை பற்றி பிளான் பண்ணலான்னு இருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆள் வந்து, "நீங்கள் இப்போவே இதை பற்றி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களை பார்த்து பீப்புள்ஸ் எல்லாருமே கேலி செய்வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால மின்ஹூ வந்து சேட் ஆகிடுறான். அதனால யூகா வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட, "எங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். பட் இப்படி இருந்தாலும் நானும் மின்ஹூவும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம், "நீ கூட நேற்று சமைக்கும்போது வெங்காயத்தை கருக விட்டுட்டல" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மின்ஹூக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பட் இருந்தாலும் எப்படியோ வந்து சமாளிச்சிடுறான். இதை பார்த்த மற்றவங்க எல்லாருமே, "நீங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்ஹூ வந்து சமைப்பானா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு யூகா வந்து, "ஆமாம், அவன் வந்து ரொம்ப நல்லாவே சமைப்பான். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் மின்ஹூ கிட்ட போய், "நாங்கள் எப்போவுமே லவ்வி டூவியாக தான் இருப்போம். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே பேப்?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு ஆமாம் அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதனால மின்ஹூவோட ஃப்ரெண்டு வந்து, "அப்படின்னா நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு யூகா வந்து, "கண்டிப்பாக நாங்கள் ஒரு நாள் பண்ணிப்போம். பட் அந்த டே வர வரைக்கும் நாங்கள் எப்போவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம்" அப்படின்னு சொல்கிறான். ஏற்ற மாதிரியே மின்ஹூவும் வந்து கொஞ்சம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ஆக்டிங் எல்லாம் நம்பி அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, கப்புள்ஸ்னால் வந்து இவங்கள மாதிரி தான் இருக்கணும், எவ்வளோ லவ்வபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ மின்ஹூ வந்து யூகா கிட்ட, "இன்னைக்கு நீ வந்து ரொம்பவே நல்ல வேலை பார்த்துருக்க. இதனால நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத அவங்க நம்பிட்டாங்க. இது வந்து ரூமர்ஸாக வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம், "நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹூ வந்து கிளம்புறான். இதனால யூகா வந்து, "எப்போ வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹூக்கு வந்து பாய் சொல்கிறான். அதுக்கப்புறம் யூகா வந்து பாருக்கு வந்துடுறான். டீகா வந்து அவனோட ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதனால யூகா வந்து, "நீ இன்னுமா வீட்டுக்கு போகல?" அப்படின்னு கேட்குறான். டீகா வந்து, "இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஒர்க் முடிஞ்சிரும். அது முடிஞ்சதும் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அப்படி அவனை பார்க்கும்போது தான் தெரியுது அவனோட ட்ரெஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது. அதனால, "இது வந்து எங்கேருந்து வாங்கின?" அப்படின்னு கேட்குறான். அதனால யூகா வந்து, "இதை எப்படியாவது சமாளிக்கணுமே" அப்படின்னு சொல்லிட்டு, "இது வந்து நான் வாங்கலை, எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க" அப்படின்னு சொல்கிறான். அதனால டீகா வந்து, "யார் கொடுத்தாங்க?" அப்படின்னு கேட்குறான். இதுக்கு யூகா வந்து, "எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இதை கொடுத்தாங்க" அப்படின்னு சொல்லிடுறான்.
அதுக்கப்புறம் டீகா வந்து இத பத்தி வேற எதுவும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குனு நான் வந்து பாத்ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யூகா வந்து பாத்ரூம்க்கு போயிடுறான். ஆனா டீகாக்கு வந்து இதில நம்பிக்கை இல்ல. அதனால அவனோட கோட்ட வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். இதோட இந்த எபிசோடு வந்து இங்க முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பாய்.